ஹே கைஸ், வெல்கம் டு மணி ஏர்னிங் ஆர்என்வே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கிரெயின் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி தான் கைஸ். இது வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம். இது மூலியமா நம்மளால ஏஐ வந்து நம்மளே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் வித் கிரிப்டோ கேப்பபிலிட்டிஸ். கிரிப்டோவும் ஏஐயும் சம்மந்தப்படுத்தி நம்மளே ஒரு ஓன் ஏஐ வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க கைஸ். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ ஏர்ட்ராப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படிங்கிறத இன்னும் சொல்லலை, பட் வந்து ஏர்ட்ராப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஜனவரி 2ல வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஜனவரி 4ல வந்து டோக்கனோட சேல்ஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 6ல வந்து ப்ரைவேட் சேலு, ஜனவரி 8ல வந்து ப்ரைவேட் டோக்கன் சேல்ஸ் பிகின்ஸ், ஜனவரி 15 வந்து பப்ளிக் டோக்கனு, அப்புறம் ஜனவரி 16 வந்து பப்ளிக் டோக்கன் சேல் வேவ் 2, அப்புறம் வந்து ஜனவரி 27ல வந்து எக்ஸ்சேஞ்சஸ்லாம் லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏர்ட்ராப்பை வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் அந்த ஏர்ட்ராப்போட லொக்கேஷன் வந்து. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்ககிட்ட எந்த வேலட் இருந்தாலும் பரவாயில்ல, மெட்டாமாஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல, பிட்கெட் வேலட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சொல்லணும் ஃபேண்டம் வேலட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். கனெக்ட் வேலட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ ஃபேண்டம் வேலட்டை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு சைன்இன் மெசேஜ் கேட்கும், இங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு காமிக்குது. இது வந்து அப்பப்போ பாப்பப் ஆகும் கைஸ். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ வந்து எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இங்கே ஆட் வேலட்னு அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் இப்போ ஒரு சைன்இன் கேட்டுச்சுல்ல, ஸோ அந்த மாதிரி இன்னொரு வாட்டி பாப்பப் மெசேஜ் வந்து சைன்இன் கேட்கும். ஸோ அதில் வந்து சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் இமெயிலை வச்சு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரெஃபரலுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து 2000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இமெயில் ஐடியை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணோம் கைஸ். என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இமெயில் அட்ரஸ் வெரிஃபை ஆகிடும். அதுக்கு வந்து உங்களுக்கு 3000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து 11,000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க கைஸ். இப்போ வந்து இதில் வந்து நம்ம 11,000 பாயிண்ட்ஸ் வந்து வித்தவுட் ரெஃபரலை ஏர்ன் பண்ண முடியும். வித் ரெஃபரல் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸுங்கிற அளவில் வந்து கொடுக்குறாங்க கைஸ். இது வந்து லிமிட்டு கிடையாது, எத்தனை பேர் வேணாலும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுதான் கைஸ் இதில் வந்து மொத் ஏர்ட்ராப்போட ஜாயின் வந்து இவ்வளோ தான். ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 11,000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏர்ட்ராப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடலாம் கைஸ். ஸோ இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து பார்க்கலாம். லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே. இது வந்து இந்த ஃபியூச்சர் ஏஐ ப்ளஸ் கிரிப்டோ கைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து நம்மளே ஒரு ஏஐ வந்து கிரியேட் பண்ண முடியும் வித்து கிரிப்டோ பேசிஸ் மூலயமா. இதை வந்து யார் வேணால் இங்கே பில்ட் பண்ணலாம் கைஸ். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இவங்க பிளாட்ஃபார்மில். இது மூலயமா நம்மளால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். அது வந்து நம்ம கிரிப்டோவும் ஏஐயும் சம்மந்தப்படுத்தி இருக்கிறதுனால நம்மளால் ஒரு புது டோக்கனை வந்து நம்மளால் இதில் வந்து கிரியேட் பண்ண முடியும் கைஸ். ஸோ அதை வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அவங்களோட பிளாட்ஃபார்மை பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் கைஸ். ஓகே கைஸ், இது அவங்களோட பிளாட்ஃபார்மு. இப்போ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ட்ராப்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஏர்ட்ராப் லிங்க்கில் தான் நம்ம வந்து முன்னாடி போய் ஜாயின் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து
எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க கைஸ். இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. இவங்கள அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரீட்வீட் பண்ணுறதுனால உங்களுக்கு 250 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 1000 பாயிண்ட்ஸ் தான் லிமிட்டு. அடுத்து வந்து லைக் பண்ணுறது மூலிமா, கமெண்ட் பண்ணுறது மூலிமா, அவங்களோட அவங்கள பற்றி எக்ஸில் நம்ம வந்து ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க கைஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான், யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தட்லாம் பண்ணி எவ்வளோ டோக்கன்ஸ் சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோங்க கைஸ். இது வந்து ஜான் 27 வந்து அஹ், நமக்கு வந்து கையில் கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் டோக்கனோட எவ்வளோ கொடுக்குறாங்க, அது எவ்வளோ ரேட்டு போகும், அந்த மாதிரி இன்னும் எதுவும் சொல்லலை. அவங்களோட ட்விட்டரில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க கைஸ். ஸோ இதுதான் வந்து இதில் ப்ராசஸ்ஸு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுறது மூலயமா உங்களால் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் கைஸ். ஸோ இதுதான் வந்து இதில் விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.